நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடையிலிருந்து பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு தொழிலாளியின் உழைப்பு உள்ளது. உலகத்திலேயே சீன நாட்டிற்கு அடுத்து பெரிய தொழிலாளர் துறையை கொண்டது இந்தியாதான். இத்துறையிலிருந்து நம் அன்றாட வாழ்க்கையை வசதிப்படுத்தி தரும் அந்த பல லட்சம் பேரின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர்கள் வேலை பார்க்கும் இடம் பாதுகாப்பானதா? போதிய வசதியும் சரியான கூலியும் கிடைக்கிறதா? இவர்களுக்கு குறை இருந்தால் எங்கே முறையிட வேண்டும்? விடை அறிய விழித்தெழு தமிழா. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்துறை வளர வேண்டும். தொழில்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தொழிலாளர் நலம் காண வேண்டும். ஒரு வீட்டிற்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ ஒரு நாட்டின் அடித்தளம் தொழிலாளர் நலம். நம் நாட்டில் தொழிலாளர் நலச் சட்டங்கள் எப்படி இருக்கின்றன? அரசு தொழிலாளர்களுக்கு எப்படிப்பட்ட வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது? இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா? அந்த சட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தொழிலாளர்கள் எப்படி அதை அணுக வேண்டும்? மக்களுக்கு இதில் எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கிறது? இதை போன்ற விஷயங்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். மக்கள் வணக்கம். தூங்கியது போதும், விழித்தெழு தமிழா. இன்று நம்மிடையே நிகழ்ச்சியில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. இவங்களில் 2 பேர் அரசு துறையில் தொழிலாளர் துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள். முதலாவதாக திரு சே ரமணி அவர்கள் அரசு தொழிலாளர் துறையில் உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதன் பிறகு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவராகவும் இருந்தவர். அடுத்ததாக அம்மா திருமதி வே கிருஷ்ணகுமாரி அவர்கள். இவர்கள் அரசு தொழிலாளர் துறையிலே கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அரசு மாநில அரசு ஊழியர் சங்கத்தின் மகளிர் துணைக்குழு உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்டு வருகிறார். சமூக சேவையிலே ஈடுபட்டிருக்கிறார். மூன்றாவதாக நண்பர் திரு சரவண அரவிந்த் அவர்கள். இவர் லா ஃபவுண்டேஷன் சட்ட அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை நிறுவி நடத்தி வருகிறார். அரசியல் ரிப்போர்ட்டர் என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக இருக்கிறார். அதை தவிர நேதாஜி போக்குவரத்து ஊழியர் சங்கத்தில் ஆலோசகராகவும் மாநில அளவில் ஆலோசகராகவும் இருக்கிறார். வணக்கம் அரவிந்த். நம்முடைய பங்கேற்பாளராக நீங்கள் இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்கீங்க, இளைஞர்கள் இருக்கீங்க, வேலைக்கு செல்பவர்கள் இருக்கீங்க, தொழில் செய்கிறவங்க இருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் குடும்பத்தினரோ நண்பர்களோ நண்பர்கள் வீட்டில் இருப்பவர்களோ இந்த தொழிலாளர் சட்டத்திற்கு உட்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சந்தித்திருக்கிறார்களா? இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்தை பதிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் இந்த சட்டங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன? தொழிலாளர்கள் நலமாக இருந்தால்தான், அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அவர்கள் சார்ந்துள்ள தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படும், லாபகரமாக போகும். அது நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இதில் உங்கள் கருத்தை, உங்கள் பார்வையை பதிவு பண்ணுங்கய்யா. அரசு துறையை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் துறைங்கிறது ஒரு முக்கியமான துறை. நாடு விடுதலை பெற்று 66 வருஷம் ஆனதுக்கப்புறமும் தொழிலாளருக்கான ஆதகமான சட்டங்கள் பல நிறைவேற்றப்பட்டுள்ளன. மைய அரசின் 22 சட்டங்களும் மாநில அரசால் 7 சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி இது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உலகளவில் தொழிலாளர்களை மையப்படுத்துறது போக இன்றைக்கி எந்திரமயமாக்கல் காரணமாக, மின்மயமாக்கல் காரணமாகவும் அதற்கான தொழிலாளருக்கான பங்களிப்பு என்பது குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த சட்டங்கள் பலது மாற்றப்பட வேண்டிய இருக்கிறது. இருந்தாலும் தொழிலாளருக்கு சாதகமாக பலவித சட்டங்களை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், அமுல்படுத்திகிட்ருக்கோம். இந்திய சூழ்நிலையில் தமிழ்நாடுங்கிறது மிச்ச மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முன்னேற்றமான பாதையில் இருக்கோங்கிறதையும் நம்ம சொல்லிக்க விரும்புகிறேன். மகிழ்ச்சி. அம்மா, நீங்கள் உங்கள் பார்வையை பதிவு பண்ணுங்க. ஏறத்தாழ 29 தொழிலாளர் நல சட்டங்களை நாங்கள் தொழிலாளர் துறை மூலமாக அமலாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அது தொழிலாளர்கள் அந்த அடிமை நிலையில் இல்லாமல் அவர்கள் ஒரு சுகாதாரமான, சுகமான, நீங்கள் சொல்லும்போது நாட்டின் அடித்தளமே அவர்கள் தான் சொல்லும்போது அவர்களுக்கு அந்த அடித்தளமான அந்த சட்டங்களை நாங்கள் அமலாக்கம் செய்து வருகிறோம். சமரச பணி, அமலாக்கப்பணி மற்றும் குவாஷி ஜுடிஷியல் என்று சொல்லக்கூடிய பணி, இது மட்டும் அல்லாமல் இந்த ஏறத்தாழ 92% இருக்கும் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும்
அவருடைய சமூக நல திட்டங்களும் எங்கள் துறையின் மூலம் செய்து வருகிறது என்பதை நாங்கள் மிகவும் பெருமையுடன் இங்கு பதிவு செய்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னும் நிறைய பேசுவோம்மா. அரவிந்த், உங்களுடைய பார்வை, இன்னைக்கு இந்த சட்டங்கள் போதுமான அளவுக்கு இருக்கா? இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா? இன்றைய ஒரு பறந்து விரிந்த ஒரு இந்த தொழிலாளர் நல சட்டத்தின் நிலை என்ன? சட்டங்கள் இவ்வளவு சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பாடி இன்னைக்கு சரியாக இயங்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் சில விஷயங்கள் கம்பேர் பண்ணோம்னா, அன்னைக்கு பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவம் அந்த இதுலேருந்து ஆரம்பித்து பண்ணையார் காலத்து வரைக்கும் வந்தீங்கன்னா, நம்ம ஜமீன்தார்கள்னு சொல்லிட்டு இருந்த அன்னைக்கு நிலைமையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு முழுக்க அடிமைகளாக அவங்க இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி நின்று பேசக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைமை இருந்தது. அன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு வேற மாதிரி வடிவத்தில் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்துருச்சு, தாராளமயமாக்கல் கொள்கைக்கு வந்துருச்சு. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அந்த தாராளமயமாக்கலுக்கு, அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, அந்த தொழில் தூங்குறவங்களுக்கு அரசு காட்டக்கூடிய சலுகைகள் தன்னுடைய மக்கள் தொழிலாளர்களுக்கு அரசு பெற்றுத்தர மறந்துருச்சு, இல்லை மறுத்துருச்சு, தெரியல. சில பன்னாட்டு நிறுவனங்கள் மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் தான் நிறைய நம்ம நாட்டுக்கு வந்து கால் பதிக்கிறாங்க. அந்த நாடுகளில் தொழிலாளர் சட்டங்கள் ஒரு ஐநா சபையோ ஒரு உலக வங்கியோ இல்லை சர்வதேச அரங்கில் இருக்கிற சில நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த நாட்டில் தொழிலாளர் நல சட்டங்கள் சிறப்பாக இருக்கிறதாகவும், அவர்கள் அங்கே அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லை என்றும் நிறைய நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம் ஊடகங்கள் மூலமாக. அதே பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து கால் பதிக்கும் போது இங்கே எப்படி தொழிலாளர்களை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமா. இப்போ இதை வந்து நம்ம பங்கேற்பாளர்கள்கிட்ட இதை பற்றி கேட்போம். இப்போ பன்னாட்டு நிறுவனங்களை பற்றி ஒரு பதிவு பண்ணார் நம்ம சிறப்பு விருந்தினர் அரவிந்த் அவர்கள். அப்போ இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வந்ததுனால தொழிலாளர் நல சட்டங்கள், தொழிலாளர்கள், வேலைக்கு செல்பவர்களுடைய நலன்கள், இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பல வகையான இடைநிலை, கடைநிலை, மேல்நிலை தொழிலாளர்கள் நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்காங்க. இதில் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் இங்கே இந்தியாவில் நிறுவிய பிறகு இந்த தொழிலாளர் நலன்கள் ஏற்றமாகி இருக்கின்றனவா, குறைந்திருக்கின்றனவா? உங்களுடைய பார்வைகள் என்னங்கிறது பதிவு பண்ணுங்கள். உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு. என் பேர் சரவணன், நான் சென்னையிலேருந்து வரேன். தென்கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு கார் கம்பெனி நிறுவனம் சென்னையில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 4-5 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அதுக்கு அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் உறவினர்கள் யாராவது, நீங்கள் ஏதாவது அந்த கார் கம்பெனி கூட சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அந்த கார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா தொழிற்சாலையில் ஊழியர்கள் சங்கம் ஆரம்பிக்கலாமா கூடாதா? அப்படி ஒரு சட்டம் அனுமதி இருக்குதா இல்லையா? யாருக்காவது தெரியுமா? சார், என் பேர் நரேஷ்குமார் சார், சென்னையிலேருந்து வரேன் சார். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் சார். கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியாவில் அதனால் இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை இருக்குது அப்படின்னா தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு சட்ட அனுமதி இருக்குது. ஆமாம் சார். எத்தனை பேர் இது ஆமோதிக்கிறீங்க? இல்லை முடியாது, இந்தியாவில் இந்த மாதிரி சட்டம் இல்லை, தொழிற்சாலைனா தொழிற்சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஆமோதிக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும் இது அனுமதிக்கலாம்னு. அப்போ இவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. வேறு யாராவதுக்கு இதே மாதிரியான அனுபவங்கள் யாருக்காவது இருக்கா? வேறு ஏதாவது தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் ஆரம்பிக்க அனுமதி இல்லை, இது கொஞ்சம் அதிர்ச்சியாக, வேதனையாக இருக்குது. அந்த கார் கம்பெனியோடைய தாய்நாட்டில் அந்த கார் கம்பெனி தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் அனுமதிச்சிருக்கா? தெரியுமா? அது அனுமதிச்சிருக்கு. அந்த அவங்களோட தாய்நாட்டில் அதே கம்பெனி தொழிற்சங்கம் அனுமதிச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் மற்ற தொழிற்சாலைகள் தொழிற்சங்கம் அனுமதி இருக்கு, இந்த கார் கம்பெனி மட்டும் அனுமதி இல்லை. இது என்னன்னு நம்ம நிபுணர்கள்கிட்ட கேட்போம். 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி வேற யாருக்காவது ஏதாவது அனுபவங்கள், பிரச்சனைகள், கேள்விகள் ஏதாவது இருக்கா? அவர்கிட்ட கொடுங்க. சார், இந்தியாவில் வந்து நிறையா பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம இந்திய தொழிலாளர் சட்டம் வந்து பொருந்துமா? இந்தியாவில் வந்து எல்லா சட்டமும் தொழிலாளர் சட்டத்துக்கு எல்லா கம்பெனிக்கும் பொருந்துமா? சரி, நம்ம சிறப்பு விருந்தினர்கள்ட்ட போவோம். பன்னாட்டு நிறுவனங்கள் அதை பற்றி தலைப்பு ஆரம்பிச்சிருக்கு. தொழிற்சங்கம் அமைக்க தொழிலாளர்களை அனுமதிக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஒரு பங்கேற்பாளர். இதை பற்றி உங்களை யாராவது ஏதாவது கருத்து இருந்தால் அரவிந்திங்க பார்த்து. ஆக்சுவலாக இந்திய அரசியல் சாசனம் நம்மளுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு, நம்ம கடமைகளையும் சொல்லியிருக்கு. அந்த உரிமைகள் பார்க்குறப்ப நம்ம வந்து எந்த மதத்தை விரும்பினாலும் அந்த மதத்தை தழுவலாம். அது மாதிரி வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சங்கம் ஆரம்பிக்கிறதுன்றது அவங்கவுங்க உரிமை. அந்த தனிப்பட்ட சுதந்திரம் அதை வந்து அவங்க பயன்படுத்தி தனக்கு தேவையானதை பெற்றுத்தர்றதுக்கு அந்த சங்கம் உறுதுணையாக நிற்கும். வேறு ஏதாவது தொழிற்சாலைகள் சங்கம் ஆரம்பிக்க விடாமல் தடுத்திருக்காங்களா?
இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தொழிலாளர்கள் என்ன செய்ய முடியும்? அதாவது நண்பர்கள் சொன்ன அந்த பார்த்தோம்னா தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான தடை எதுவும் இல்லை. சரிங்க. ஆனால் அவங்க திரண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கும்பொழுது பதிவும் பண்ணி கொடுக்குறாங்க தொழிலாளர் துறையில். சரி. ஆனால் அதை வந்து கூட்டு பேர சக்திக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கிறது இல்லைங்கிறது வந்து மைய அரசின் தொழில் கொள்கையும் மாநில அரசின் தொழில் கொள்கையும் சேர்ந்து இப்போ அது வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்காம போகக்கூடிய நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்கிறது நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. மத்திய அரசுடைய கொள்கையும் மாநில அரசுடைய கொள்கையும் ஒரு பிளவு இருக்கிறது. அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா? பிளவுன்னு சொல்ல முடியாது. அதாவது நண்பர் சொன்ன மாதிரி அதை வந்து ஒரு ஆதரிக்கக்கூடிய போக்கு அவர்களுக்கு தொழிற்சாலையை ஆதரிக்கக்கூடிய, ஆமாம், பன்னாட்டு நிறுவனங்களை ஆதரிக்கக்கூடிய போக்கு என்பது கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய நிலைமை. ஏன்னா இன்றைக்கி சீப் லேபர், தட் இஸ் மலிவு விலையில் வந்து தொழிலாளர்களை வேலைக்கு வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கிறதுனால அதை வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கி அதிகமாயிட்டு வருதுங்கிறது உண்மை. தொழிற்சங்கங்கள் 7க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து தொழிற்சங்கங்களில் பதிவு செய்யலாம். www.pblabor.gov.in. இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னொரு கேள்வி வச்சார் ஒருத்தர். அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதித்து நிறுவனத்தை தொடங்கும் பொழுது நம் நாட்டு சட்டத்திற்கு உட்பட வேண்டுமா இல்லை அவர்கள் நாட்டு சட்டத்திற்கு உட்பட வேண்டுமான்னு? நிச்சயமாக நமது நாட்டு சட்டத்துக்கு தான் உட்பட வேண்டும். இந்த தொழிற்சங்கத்தை பற்றி கேட்டீங்க. அதில் தொழிற்சங்கங்கள் சட்டம்னு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் அமுல்படுத்திக்கிட்டு வரோம். அந்த தொழிற்சங்கங்கள் சட்டத்தின்படி நிச்சயமாக எல்லா தொழிற்சாலையும் இருக்கிற தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களை ஆரம்பிப்பதை தடை செய்ய முடியாது. தொழிற்சங்கங்கள் ஆரம்பிக்கப்படலாம். அதில் 10% ஒர்க் ஃபோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அதை உரிய ஆவணங்களுடன் தொழிற்சாலை எங்களுடைய துறையில் தாக்கல் செய்யப்படும் நேர்வில் அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணி அதை நம்பர் கொடுத்துருவோம். ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க விடாமல் ஒரு தொழில் நிறுவனம் தடை விதித்தால் அவர்களை வேலையிலிருந்து எடுத்து விடுவோம், இல்லை பல வகையான மிரட்டல்களை பயன்படுத்தி அவர்களை தொழிற்சங்கம் ஆரம்பிக்க விடாமல் தடுத்தால் அவர்கள் எங்கு முறையிடலாம்? அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? டெப்டி கமிஷனர் லேபர் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து இந்த தொழிற்சங்கங்களின் பதிவாளருங்கிற அந்த முறையில் தான் இருக்கிறாரு. அவருடைய வேலை வந்து தொழிற்சங்கத்தை பதிவு செய்து கொடுப்பது. அந்த தொழிற்சங்கம் பதிவு செய்த பிறகு அதில் ஏதாவது குறைபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போகலாம். பதிவு செய்யலைன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பித்த பிறகு அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் அந்த எங்களுடைய வேலை. சரி, இப்போ தொழிலாளர் நலத்தில் பல பிரச்சனைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை யாருக்காவது ஏதாவது அனுபவம் கூட இருக்கலாம். யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் யாருக்காவது இருக்கா? என் பேர் தனசேகர் சார். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு கம்பெனியில் தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். 1 இயர் ஒர்க் பண்ணுறேன். இது வரைக்கும் பிஎஃப் காஃபி ஒன்றும் தரல சார். நம்பர்ஸும் தரல சார். எதனால் ஏதாவது காரணம் சொல்லியிருக்காங்களா பிஎஃப் ஏன் பதிவு செய்யலை அப்படின்னு? அதெல்லாம் தெரியல சார். சரி, இதை பற்றி நம்ம வருவோம், நம்ம நிபுணர்கள்ட்ட கேட்போம். வேறு யாருக்காவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? என் பேர் நமதுராஜா சிவயோகி. நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்திலேருந்து வரேன். இப்போ என்னென்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே வந்து வேலை நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நானும் அந்த இது ஃபேஸ். ஒரு சராசரி வேலை நேரம் எவ்வளவு? ஒரு இந்திய தொழிற்சாலைகளில் வேலை பணியிடங்களில் சராசரி வேலை நேரம் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு இந்திய குடிமகன் எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம்னு சட்டம் சொல்லுது, அனுமதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். 8 மணி நேரம் சொல்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் சட்டத்துப்படி 8 மணி நேரம் சொல்கிறாங்க. இப்போ திருப்பூர் மாதிரி ஊர்களில் வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ சென்னையிலையும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ஜவுளி கடைகள்லாம் வேலை பார்க்குறவங்க இந்த 12 மணி நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டி இருக்குன்னா அவங்களுக்கு 12 மணி நேரத்துக்கான நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஊதியம் அப்படி கொடுக்குறாங்களா, இல்லை 8 மணி நேரத்து ஊதியத்துக்கு கொடுத்துட்டு 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்களா? லேபர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஷிஃப்ட் பேசிஸில் கொடுக்குறாங்க. அந்த 12 மணி நேரம் வேலை வாங்கிட்டு 1.5 ஷிஃப்ட் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் லெவலில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப்போ அவங்க அதை விரும்பி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லலாமா? அந்த 12 மணி நேரம் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஏமாற்றி வேலை செய்ய வைக்கிறாங்களா, இல்லை 12 மணி நேரம் வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சு வேலை செஞ்சு அதுக்கான ஊதியத்தை வாங்குறாங்களா? தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. பட் ஆப்ஷனலாக இல்லை சார், கம்பல்சரி செய்யணுங்கிறாங்க. இது மாதிரி வேற யாருக்காவது ஏதாவது அனுபவம் தகவல் இருக்கா?
அதிக நேரம் வேலை வாங்குகிறார்கள் தொழிற்சாலைகளிலே? சார் சொல்லும்போது திருப்பூரில் இந்த மாதிரி துணிக்கடையெல்லாம் இருக்குனாங்க. நம்ம திருப்பூர் வரைக்கும் போவோம். இங்கே நம்ம சென்னையில் ரங்கநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா நகைக்கடை துணிக்கடை நிறையா இருக்குது. அங்கே வந்து நம்ம சவுத்துலேருந்து திருநெல்வேலி எங்கே நிறையா பசங்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 12:30 1 ஆயிடுது. அவங்க கேஷ் டே முடிச்சு கொடுத்துட்டு காலையில் 8:30 இரவு 1:30 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. 1:30 12:30 அந்த மாதிரி கேஷியர்லாம் பார்த்தீங்கன்னா 1:30 2 o'clock வரைக்கும் வருது. மார்னிங் திருப்பி அவங்க 8:30 கம்பல்சரி வந்தாகணும். அந்த மாதிரி அவங்களுக்கு டைமிங்கோ ஷிஃப்ட்டோ எதுவுமே கிடையாது. இது ஒரு உதாரணம் தான். நீங்க டி நகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட், நீங்க தென் மாவட்டங்கள், இது ஒரு உதாரணம். இந்தியா முழுக்க இது போல பல ஊர்களில் நடக்குது. பட்டாசு தொழிற்சாலையில நடக்குது, நம்ம பட்டு காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி நடக்குது. அது போக நம்ம பீகார், நேபாள் அப்படின்ற அங்கேருந்து வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அவங்களுக்குலாம் இன்னும் சொற்ப சம்பளத்தில் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லேபர் ஆக்ட் பொருந்துமா? அவங்க என்ன பண்ணலாம் அதுக்கான? சார் இப்போ வந்து ஓவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். பட் வந்து ஓவர் டைம் வந்து கிளைம் பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 ஹவருக்கு தான் 50 rupees சார். ஓவர் டைம்ன்றது வந்து அந்த மாதிரி தான் சார். இது எந்த துறையிலன்னு சொல்ல முடியுமா? இது வந்து ட்ராவல்ஸ் இது சார். சரி, கார் ஓட்டுநர். ஆமாம் சார். வாகன 1 ஹவருக்கு 50 rupeesன்றாங்க சார். அந்த 1 ஹவர்ன்றது வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்றாங்க சார். அது வந்து 45 minutes அதெல்லாம் வந்து ஏற்றுக்கப்படாது அப்படின்றாங்க சார். 59 நிமிடம் வரைக்கும் ஓட்டினாலும் வந்து 1 மணி நேரமாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க துறையில். இதை வந்து நம்ம புகார் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். சரி, நம்ம வேற யாருக்காவது இது மாதிரி வேலை நேரம் அவர்கள் விருப்பமில்லாமல் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் சூழ்நிலை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து சார் கட்டாயம் வந்து இருக்குதா? இத்தனை மணிக்கு வந்து கம்பெனி நிறுவனம் ஆரம்பித்து இத்தனை மணிக்கு தான் மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குதா? நிறுவனத்தை தொடங்கி மூட வேண்டிய நேரம் கெடு இருக்கா? அந்த ஒரு நிறுவனம் தொடங்கும் பொழுது, அவங்க உரிமம் வாங்கும் பொழுது இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லணும். அதை கடைபிடிக்கணுமா? கண்டிப்பா. 24 மணி நேரம் இயங்கலாமா? நல்ல கேள்வி. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. நிறைய கேள்விகள் வந்துருச்சு. எல்லா கேள்விகளுமே வந்து பணியிடத்துல குறிப்பிட்ட நேரம் வேலை செய்தால் இந்த சம்பளம் அப்படின்னு அவங்க வேலையில் அமர்த்திட்டு, ஆனால் அதிக நேரம் வேலை செய்ய வைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் வச்சாங்க. நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் வேலை செய்யலாங்கிறது வந்து ஒரு கால நிர்ணயம் பண்ண முடியாது. அவங்களுடைய விருப்பம் தான். ஒரு தனியார் நிறுவனம் 24 மணி நேரம் செய்யலாம். அது வந்து அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலைங்கிறது வந்து கம்பல்சரி. அது வந்து நடுவில் இடைவேளையோடு சேர்த்து தான் அவங்க வந்து 12 மணி நேரத்துக்கு அதிகமாகாமல் அவங்க வந்து வேலை வாங்கலாம். 8 மணி நேரம்ங்கிறது ஒரு உறுதியான ஒரு வேலைக்கு ஒரு வேலை நேரம். அதில் வந்து இடைவேளைக்கான எல்லா கால நேரத்தையும் சேர்த்து 1 மணி நேரம் இடைவேளைனா அது 8 கூட்டல் 1 மணி நேரமா? இல்லை 8 மணி நேரத்துக்குள்ளேயே 1 மணி நேரம் இடைவேளை? இல்லை, 8 மணி நேரம் வேலை. அப்போ 9 மணி நேரம். ஆமாம், ஒரு ஆரம்பித்ததிலிருந்து 9 மணி நேரம் வேலை, நடுவில் 1 மணி நேரம் இடைவேளைன்னு வச்சுக்கலாம். ஆமாம், வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை வாங்கலாம். மொத்தமாக அந்த ஓட்டி சொல்லக்கூடிய மிகை நேரத்திற்கான வேலையை வந்து வாங்குறது சேர்த்து வாரத்துக்கு 54 மணி நேரத்தை தாண்டக்கூடாதுங்கிறது தான் சட்டத்தில். வாரத்தில் 54 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஊழியர்கிட்ட வேலை வாங்கக்கூடாதுங்கிறது தான் இது இருக்குது. அந்த 6 மணி நேரத்துக்கு தான் மிகை ஊதியம் கொடுக்கணும். பணி நேரம் அதிகபட்சம் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம், வாரம் ஒன்றிற்கு 48 மணி நேரம். மீறினால் நேரத்தை கணக்கிட்டு அதற்கு சம்பளம் அளிக்க வேண்டும். மொத்த வேலை நேரம் அதிகபட்சம் நாளொன்றுக்கு 10 மணி நேரம். சுதந்திரம் கிடைச்சாச்சு, சட்டங்கள் இருக்கு. ஆனால் சட்டங்கள் வந்து ரொம்ப எளிமையான சட்டங்கள்னா யாரெல்லாம் அதிகாரத்தில், அதாவது பணம் கொடுத்தவர்கள் அவர்களுக்கான சட்டம், உழைப்பாளிகளுக்கான சட்டம் அல்ல, தொழிலாளர்களுக்கான சாதகமான சட்டமாக. உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் வெல்ஃபேர்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து குடிநீர் வைக்கிறது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு, அந்த குடிநீர்ன்றது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கணும். அந்த இடத்துல குடிநீர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கணும். மற்ற மக்கள் வேற ஏதாவது தண்ணீர் சாப்பிடக்கூடாது. கழிப்பறை எங்கே இருக்கணும் அப்படின்னா, கழிப்பறை வந்து தொழிற்கூடத்துக்கு வெளியே இருக்கணும், உள்ளே வைக்கக்கூடாது. உள்ளே வைக்கிறதா அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எத்தனை தொழில் நிறுவனத்தில் அடாப்ட் பண்ணுறாங்க. தவிர திரும்ப ரங்கநாதன் அந்த துணிக்கடைகளை பற்றி பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விஷயத்தை அவ்வளவு வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிட்டாங்க. சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர அரசு செயலாளர், மாநில தொழிலாளர் ஆலோசனை குழு, ஸ்டேட் லேபர்
அட்வைசரி போர்டு, அரசு தொழிலாளர் துறை. தொடர்புக்கு 0425670472. வேலை செய்கிற இடத்துல பணியிட வசதிகள் எப்படி இருக்கு? பணியிடத்துல தேவையான ஒரு ஊழியருக்கு தேவையான ஒரு சுகாதாரமான சூழ்நிலை இருக்கா? அதை பற்றி யாருக்காவது உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சார், எங்கள் அப்பா வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும் சார். அதுவே இயற்கையாக வந்து பார்த்தாவே ஒரு ரொம்ப அந்த பாழடைந்த நிலையில் இருக்கும். அங்கே எதுவும் கட்டடம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? ஒரு அனுமானம் தெரியுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே. 50 ஆண்டுகளுக்கு மேலான கட்டடம். பாத்ரூம்ஸ் இருக்குது, ஆனால் அதை யாரும் யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு தமிழ்நாடு அரசு துறை கட்டடம். ஆமாம், கோவப்பட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு இது இருக்குது. உங்களால் ஏதாவது பண்ண முடியலையேன்னு ஆதங்கப்பட்டிருக்கீங்க. பண்ண முடியுமா முடியாதா? ஒரு அரசு துறை கட்டடம், நம்ம பெற்றோர்கள் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, ஒரு அரசு பள்ளிக்கூடம், ஒரு அரசு துறை கட்டடம் இப்படி இருந்தால் அதுக்கு கேள்வி கேட்குற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலயமா வந்து மக்கள் வந்து நேரடியாக வந்து அந்த அதிகாரத்தை கேட்கலாம். ஒரு அரசு அலுவலகம் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து நம்ம முன் வச்சு கேட்க முடியும் நம்மளால். ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குற அதிகாரம் மக்களுக்கு இருக்குன்றீங்க. யாராவது தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? தகவல் கொடுங்க அவர்கிட்ட. இங்கே தெருவில் வேலை செய்யும் துப்புரவு தொழிலாளர்களின் எண்ணிக்கை, அவங்களுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற விஷயத்தை நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் கேட்டு 15 நாள் தான் ஆகுது. இன்னும் 30 நாள் அதுக்கு காலம் இருக்குது. இன்னும் எனக்கான செய்திகள் வரலை. கண்டிப்பாக வரும். இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் பயன்படுத்தலான்னு எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம்னு நான் ஒரு பொதுநல தொண்டில் இருக்கேன். அந்த தொண்டு மூலமாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சட்டத்தை பற்றி முழு விவரமும் தெரியும். உங்களுக்கு அதனால் விழிப்புணர்வு இருந்தது, அதை பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் இருந்தது, பயன்படுத்தினீங்க. கண்டிப்பாக. தகவல் அறியும் உரிமை சட்டம், RTI ஆக்ட். இச்சட்டத்தின் மூலம் அரசு துறை செயல்பாடுகள் பற்றி பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த சட்டத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்களை நம்ம சிறப்பு விருந்தினர் அரவிந்த் அவர்கிட்ட கேட்போம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ன, அதோடைய பலம் என்ன, மக்கள் அதை விழிப்புணர்வு எந்த அளவில் இருக்குது இன்னைக்கு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும், அதை பற்றி சொல்லுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து நம்ம மக்களுக்கு கிடைத்த 2ஆம் சுதந்திரம்னே அடிக்க சொல்லலாம். இது வந்து எந்த விஷயத்தை, ஈவன் குடியரசுத் தலைவரை பற்றி, அவங்க வசிக்கிற இடம் எவ்வளோ, எத்தனை ஏக்கர் பரப்பு, எத்தனை பேர் அங்கே பணிபுரிகிறாங்க, அதிலிருந்து ஆரம்பித்து சின்ன விஷயம், நம்ம லோக்கல் பாடிஸ், ஒரு ஊராட்சி மன்றத்தை பற்றி, ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தேர்தல் நிற்கிறப்ப அவர் என்ன சொத்து கணக்கு காட்டினார், இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு என்ன, எவ்வளோ ஒரு நிதி ஆதாரம் வருது, அரசு இருந்து எவ்வளோ நிதி அவருக்கு கொடுக்கப்படுறது, இந்த விஷயங்கள் அத்தனை விஷயங்களையும் எதெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அத்தனை விவரங்கள் திரட்டணும். 30 நாள் மக்கள் மனசில் வந்து ஒரு திடமாக ஒரு எண்ணத்தை வளர்த்து வச்சுருக்காங்க. அது எல்லாம் தேவையில்லை, எல்லா இடத்துலையும் தேவையில்லை. சில விஷயங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கிது. நான் ஒரு விஷயத்தை தேனி மாவட்ட எஸ்பி கிட்ட வித்தின் 48 hours நான் வாங்கி சிடியோட எனக்கு வரவழைச்சு கொடுத்தாங்க. 30 நாள் இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் 48 மணி நேரத்தில் வாங்கினீங்க? அதோடைய இது என்ன? அதாவது வாழ்வாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், ஒருத்தரை பற்றி ஒரு என்கொயரி, போலீஸில் ஒரு தவறான என்கொயரி, அவரை பற்றி ஒரு உயிருக்கு பாதுகாப்பு, ஆமாம், அவர் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கார், அந்த ஆதாரங்கள் கிடைத்ததுன்னா அவரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு மனு பண்ணுறோம். மனு போட்ட அன்னைக்கே வந்து 2 CD, ஒரு CD இல்லை 2 CD நாங்கள் எந்தவித கட்டணம் செலுத்தாமல் எங்கள் கைக்கு கிடைக்குது. தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு 48 மணி நேரத்தில் தகவல் கிடைச்சது. 2 நாட்களில் எனக்கு இது ஒரு பெரிய அருமையான விஷயம். இது வந்து ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து பணியிடத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து 2 சட்டங்களை பற்றி சொன்னீங்க. அந்த 2 சட்டங்களில் கடைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றன? அந்த 2 சட்டம், தனித்தனி சட்டம் சொன்னீங்க. தொழிற்சாலைகள் சட்டத்தை பொறுத்தவரை அந்த சேஃப்டி மெஷர்ஸ், அந்த ஒரு அறைனா எப்படி இருக்கணும் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடைகள் நிறுவனங்களை பொறுத்தவரையில் அந்த ஒரு மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஆக்டில் இல்லை. இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற விவரங்கள் வந்து மிகவும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. தொழிலாளர்கள் நலம் குறித்து தொடர்பு கொள்ள அரசு தொழிலாளர் துறை ஆணையர் 0434321302, துணை ஆணையர் 24349442. 5வது தூண் வழங்கும்
விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. இப்போ தொழிலாளர் நலத்தில் வேற என்ன உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பதிவுகள் இருக்கா? என்னோடய பேர் ரகு சார், நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் சார். மேம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி பாலியல் அந்த குற்றத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க மேம். இன்னொரு டவுட் இருக்குது எனக்கு. அதாவது இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருக்காங்களே சார், அவங்க வந்து அதாவது அந்த மகப்பேறு டைமில் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது நம்ம சலுகைகள் ஏதாவது அந்த தொழிற்சாலையில் கொடுப்பாங்களா? அந்த டைமில் அவங்களுக்கு எப்படி மகப்பேறு காலத்தில் அவங்களுக்கு என்ன சலுகைகள் வசதிகள் செஞ்சு தருவாங்க? அப்போ இது சம்பந்தமாக வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? மகப்பேறு லீவு நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த லீவ் வந்து பெய்டு லீவா இல்லைனா பே கட் பண்ணிட்டு பட் வேலை திருப்பி உனக்கு வந்தா உண்டு அப்படிங்கிற மாதிரி உண்டா பிரைவேட்ல? மகப்பேறு காலத்தில் எடுக்கும் விடுப்புக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? எத்தனை மாதம் விடுப்பு அனுமதி இருக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 months. 3 மாதம். மகப்பேறு காலத்தில் ஒரு பெண்மணிக்கு 3 மாதம் விடுப்பு எடுக்கலாம். அந்த 3 மாதத்திற்கு விடுப்பு சம்பளம் உண்டா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. அதே மாதிரி தொழிற்சாலையில் வந்து சேஃப்டி வேர்ஸ்ன்னு தராங்க சார். ஷூஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் வண்டி ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்க சார். ஷூஸ் இல்லை, க்ளவுஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து அந்த தொழில் நிறுவனத்தோட பேர் இருக்குமா பின்னாடி? இருக்குது சார். ஸோ ஒருவேளை அதனால விளம்பரத்துக்காக ஒரு 50 பேருக்கு இதை போட்டு விட்டா முதுகுல அந்த பேருக்கு கம்பெனி விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்களோ? ஆமாம் சார். இந்த கையுறையில அந்த பேர் இருந்தா தெரியாது இல்லையா? ஆமாம் சார், தெரியாது சார். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாம் சார். சரி, அதனால உடைய முதல்ல கொடுத்துட்றாங்க, கையுறையும் வேற என்ன காலில் போடுற ஷூஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆமாம் சார். சரி, சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆர் கம்பெனி எல்லாத்துலேயுமே வந்து இப்போ தான் ஃபயர் தீ இதாக பிடிச்செடுத்து அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து வெளியில் வரத்துக்கு அந்த ஃபயர் எக்ஸிட் கூட ரொம்ப நெரிசலாக இருக்கிற மாதிரி, ஃபயர் எக்ஸிட்னே பாதி இதில் இருக்கிறது இல்லை, நார்மல் வழியில் தான் வர வேண்டியிருக்கு. அது ரொம்ப நெரிசலாகவும் அதனால ஸ்டாம்பீடு ஏற்படுறதுக்கும் இது இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக கண்காணிச்சிருக்கா, இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ ஃபயர் எக்ஸிட் இந்த ஸ்பேஸில் இருக்கணும், இந்த அகலத்தில் இருக்கணும். அதே மாதிரி நிறையா லிஃப்ட் எல்லாமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெரிசலோட 2 பேர் 3 பேர் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் நிறைய நீங்கள் சொல்கிற இந்த தானியங்கி ஏறி இறங்குற அந்த இயந்திரம் லிஃப்ட்டில் உள்ளே போனால் மேலே வரைக்கும் போகுமா, மேலே ஏறினா கீழே வரைக்கும் போகுமான்னு சந்தேகத்தோடு தான் பாதி பேர் கீழே உள்ளே போகிறாங்க. எந்த ஆண்டில் வச்சாங்களோ, இது வந்து பராமரிக்கிறாங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அந்த கண்காணிப்பு சான்றிதழ் இருக்கா அதில் அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் பார்த்தாவே பயப்படுற மாதிரி தான். என் நண்பர் ஒருத்தர் டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு வாட்டி கை கட் ஆகிடுச்சு, பிளட் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸே இல்லை. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லாமல் இருக்கிறதால அவர் கொஞ்சம் சிவியர் கண்டிஷனுக்கு போயிட்டார். அப்படி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கணும்னு ஒரு கம்பெனிக்கு ரூல்ஸ் இருக்கா? அப்படி ரூல்ஸ் இருந்தும் ஏன் அவங்க வைக்கல? இருக்குதான்னு தெரியணும். இருக்குது அப்படின்னா ஏன் வைக்கலன்னா என்ன தண்டனை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மகப்பேறு நலச்சட்டத்தை பற்றி அவங்க கேட்டாங்க, முதலே கேட்டிருந்தாங்க. அதை சொல்லி முடிச்சிடுறேன் நான். அதற்காகவே அந்த மகப்பேறு நலச்சட்டம்னு ஒரு ஸ்பெஷலாகவே ஒரு சட்டம் இருக்குது. மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு என்னென்ன வழங்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வளோ விடுப்பு வழங்க வேண்டும், அவர்களை எப்படி எம்ப்ளாயர் கண்காணிக்க வேண்டும் என்று அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 12 வாரம், அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு 6 வாரம், குழந்தை பிறப்பதற்கு பின்பு ஒரு 6 வாரம், மொத்தம் 12 வாரம். அந்த 12 வாரத்தை இவங்களுக்கு எப்படி தேவையோ, குழந்தை பிறந்த பின்பு கூட நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 12 வாரமும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு. அப்படி அந்த 6 வாரம் குழந்தை பிறப்பதற்கு முன்பு ஒரு 6 வாரம் சொல்கிறாங்க இல்லைங்களா லீவ் எடுத்துக்கணும்னு. சப்போஸ் அந்த பெண் வந்து அந்த சமயம் பணிக்கு வந்தால் அவங்கள வந்து கடினமான வேலைகள் வாங்கக்கூடாது, ரொம்ப நின்றுட்டு இருக்கிற வேலைகள் வாங்கக்கூடாது. எழுத்துல பதிவாயிருக்கு. ஊதியத்தோட விடுப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்ம தொழிலாளர் நல சட்டத்தில் இருக்குது. இதை கேட்குற பல ஆண்கள் வந்து இதுவரைக்கும் வந்து பெண்கள் வந்து இவ்வளவு பிரசவ வலி, இந்த 10 மாதம் சுமக்கிறது, இந்த வேதனையெல்லாம் தாண்டி இதை குழந்தையை பெற்றுக்கொள்வது, நாம கூட வந்து இந்த மகப்பேறு விடுப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பல ஆண்கள் ஆசைப்படுற அளவுக்கு இந்த சட்டம் நல்லா இயங்குதுன்னு சொல்றீங்க. இப்ப இன்னொரு கேள்வி, கணவர்களுக்கு இந்த மகப்பேறு விடுப்பு இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு. மனைவிக்கு மகப்பேறு காலத்துல கணவரும் எடுத்துக்கொள்ளலாம்னு மத்திய அரசோட இப்ப வந்த ஊதிய குழுவோட நிர்ணயம் செய்யப்பட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த பலன் வந்து நமது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இன்னும் கிடைக்கல. மத்திய அரசாங்கத்துல அது இருக்கு. அவங்களுக்கும் ஊதியத்தோட விடுப்பா? ஊதியத்தோட விடுப்பு. அப்ப கணவன் மனைவி ஒரே நிறுவனத்துல இல்லாட்டியும் வெவ்வேறு நிறுவனத்துல இருந்தாலும் அரசுல மத்திய அரசு துறையில இருந்தால். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அரசு ஊழியருங்கிற ஒரு அமைப்பு தனி, தொழிலாளருங்கிற ஒரு அமைப்பு தனி.
அரசு ஊழியர்களுக்கு எங்களை வந்து கட்டுப்படுத்த வந்து எங்களுடைய சர்வீஸ் ரூல்ஸ் தான் எங்களை கட்டுப்படுத்தும். அதுபோல் தொழிலாளர் நல சட்டங்கள் வந்து தொழிலாளர்களை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். கோரிக்கை மற்றும் புகாருக்கு அமைச்சர், அரசு தொழிலாளர் துறை. தொலைபேசி எண் 0442567176. எக்ஸ்டென்ஷன் 528. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு 2-3 வேதனையான விஷயங்களை முன் வச்சாங்க. பணியிடத்தில் பாதுகாப்பான உடைகள் கிடைக்கிறது இல்லை, காலுறைகள் இல்லை, கையுறைகள் இல்லை. ஆனால் வந்து அவர்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு 2-3 பேர் பதிஞ்சாங்க. இன்னொருத்தர் வந்து முதலுதவி பெட்டி இருக்க வேண்டுமா, இது சட்டத்தில் வந்து ஒரு கட்டாயமா, அது முதலுதவி பெட்டி இல்லை என்றால் அது எப்படி அவங்க மேலே புகார் கொடுத்தா என்ன நடவடிக்கை, தண்டனை இருக்கா, அப்படிங்கிற 2-3 பதிவுகள் இருக்குது. அந்த இதுக்கு நீங்கள் உங்களுடைய பார்வையை ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் பின்பற்றப்படணும்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிற ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டு அந்த சம்மந்தப்பட்ட துறையில் போய் அது அந்த அங்கீகாரம் வாங்குறதுக்கேவும் அது தேவைப்படும். அதில் முறைப்படி அதப்புறம் வந்து கையுறை இந்த மாதிரி விஷயங்கள், பாதுகாப்பு உடைகள். நீங்கள் சொல்கிறது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது உரிமத்துக்கே பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தால் உரிமமே மட்டுமே கிடைக்கும். அப்படிதான். அதை தவிர வந்து ஃபயர் சர்வீஸ் மாதிரி அவங்ககிட்ட என்ஓசி வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ பாதுகாப்பு உடைகள், அதாவது வெல்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குரிய உடைகள். இப்போ மேலே ஏறி வேலை செய்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர் தொப்பி ஒன்று வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் தலையை பாதுகாக்கிற மாதிரி. இந்த பாதுகாப்பு கவசங்கள் வந்து நிறைய பல பெரிய நிறுவனங்களை பயன்படுத்துகிறாங்க, சில நிறுவனங்கள் பயன்படுத்துறது இல்லை. அதை அரசு வந்து அதை இன்னுமே கண்டிப்பான துணியில் கொண்டு வரணும். ஆனால் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட பொறுத்தவரையில் இவ்வளோ நாகரிகமான பிறகும் கூட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட பற்றி மக்களுக்கு உரிய அவேர்னஸ் வரல, விழிப்புணர்வு இல்லை. இப்போ 10 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்குறாங்கன்னா அதில் கூட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட ஒரு மாதிரி இவ்வளோண்டு வரும். அதில் மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபா 25 ரூபா. அப்போ அந்த 4 பேர் 5 பேர் ட்ராவல் பண்ணுறாங்களா, அவங்களுடைய ஒர்த்து வந்து 25 ரூபா தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம இசை கேட்குற, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாகனங்களில் இசை கேட்குற கருவி கூட வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான செலவில் பொறுத்துவாங்க. ஆமாம். ஆனால் இந்த முதலுதவி பெட்டி இத்தனுண்டா அது ஒரு பேருக்காக ஒரு கடமைக்கேன்னு வச்ச மாதிரி தான் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு கட்டாயம் வந்து 2 வீலர் 3 வீலர் 4 வீலர்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடந்ததுன்னா, அப்போ வந்து ஆரம்பத்தில் ஓரளவுக்கு வச்சாங்க, ஒரு மரியாதையாக, அதாவது எப்படி ஒரு நியாயமாக வச்சாங்க. அப்புறம் என்னாச்சு, இது வந்து கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 2 வீலர் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி மாதம் 1.5 லட்சம் 2 வீலர் வருது. 1.5 லட்சம் இன்ட்டு 20 ரூபா போட்டால் எவ்வளோ வருது, அப்படின்னு கேட்டு வருஷத்துக்கு எவ்வளோ வருது, இது நம்ம இழப்பு. அந்த லாப கணக்கை பார்த்து இதை வந்து தள்ளிவிட பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வைக்கிறாங்க. இது வந்து தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்களில் இந்த முதலுதவி பெட்டி எங்கே இருக்கணும், எந்தெந்த இடத்துல இருக்கணும், எத்தனை ஊழியர்கள் வேலை செய்யற இடத்துல எத்தனை இடத்துல இருக்கு, அது மாதிரி ஏதாவது நிச்சயமா வரைமுறைகள் இருக்கா? 10 பேர் வேலை செய்யற இடத்துக்கு தேவையான 10 பேருக்குரிய அந்த பொருட்கள் அங்க இருக்கணும். 25 பேர் 50 பேர் இருக்கணும். ஒரு கடையிலயோ ஒரு தொழிற்சாலையிலயோ இங்க இருக்கணும். அனைவரும் பார்க்குற மாதிரி பார்வையில் படும்படி இடத்துல வைக்கணும். இங்க ஒரு இடத்துல ஒரு மேனேஜர் ரூம்ல மூடி வச்சிருக்க அர்த்தம் இல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்க அர்த்தம் இல்ல, ஒளிச்சு வச்சிருக்க கூடாது. அதாவது பார்வையில் படும்படி யாரும் எடுத்து எளிதாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட பற்றி, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எப்படி முதலுதவி எப்படி செய்யறதுன்ற அந்த அறிவையும் அந்த சம்பந்தப்பட்ட பயிற்சி கொடுக்கணும். தீ விபத்துகள் சம்பந்தமான சட்டங்கள் என்ன சொல்லுது? ஃபயர் சேஃப்டி சட்டப்பிரிவில் வந்து இதில் இதுக்கெல்லாம் வந்து வரையறை வகுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் எய்டு கிட்னா என்ன இருக்கணும், இந்த தீயணைப்பான்கள் எங்கெங்கே வச்சிருக்கணுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஆனால் கடைகள் நிறுவன சட்டத்தில் இல்லை. இதுவும் அந்த ஆமாம் தொழிற்சாலை, ஏன்னா ஒரு 66 வருஷம் ஆன தொழிற்சாலை சட்டம்ங்கிறது ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல இருக்கு. கடைகள் மற்றும் நிறுவனங்கள் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இது இல்லை. அதாவது 66 வருஷம் ஆனதுனால அதற்கான முக்கியத்துவம் வந்து அந்த நேரத்தில் இல்லாத வந்து அது இன்னும் இது வந்து அது தொடர்ந்து கொண்டு இருக்குது. உணவு நிறுவனங்கள் சட்டத்தில் இதில் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸும் வைக்கணும், ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு இருக்குது. நிலைகள், கால நிலைகள் மாறுகின்றன, சட்டத்திலும் மாற்றங்கள் வர வேண்டும் என்ற ஒரு நிலை இன்னும் வரவில்லை என்பது உங்களுடைய அனுபவத்திலிருந்து, இந்த பகிர்விலிருந்து தெரிகிறது. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. தனியார் நிறுவனத்தில் சஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு உழைப்பு உதவி தொகை இருக்கா அப்படின்னு தனியார் நிறுவனத்தில் தற்காலிக வேலை நீக்கம் செய்து விட்டால்
வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வேற எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 10 இன்டர்நேஷனல் லெவலில் டாப் 10 இருக்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு நாளில் வந்து அந்த டிசிஷன் வந்து அந்த கம்பெனியில் வந்து ரெவென்யூ நல்லா வரல, வளர்ச்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க முடிவு எடுத்துட்டு இந்தியாவில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இருக்கிற ஆஃபீஸஸில். ஒரே நாளில் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆட்கள் உள்ளே வந்தாங்க. அங்கே இருந்த டிஎல் உள்பட கீழே வேலை செய்கிற மற்ற ஆட்கள் உள்பட கூப்பிட்டு வச்சு காலையில் வந்தாங்க. கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்கார வச்சு பேசி பின்கேட்டு வழியாக சாயந்தரமாக வெளில அமிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து இவங்க கிட்ட சொன்ன மாதிரி காலையில முன்கேட் வழியா வந்தாங்க, மாலையில பின்கேட் வழியாக போனாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு கார் வச்சு ரோட்டில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு இருக்கோம், எங்கள் ஆர்கனைசேஷனை ரிஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம், இப்போதைக்கு எங்களால் இது சமாளிக்க முடியாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து தூக்கணும். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று காலையில் வந்தாங்க, சாயந்தரமாக வெளில போயிட்டாங்க. வந்தவங்களுக்கு தெரியாது. அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வந்து அடுத்த நாள் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சஸ்பென்ஷன், டிஸ்மிசல், தற்காலிக பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம், இது சம்பந்தமான சட்டங்கள் என்ன சொல்லுது? அதுக்கு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தால் முறையிடுறதுக்கு ஒரு அரசு துறை இருக்கா? தற்காலிக பணி நீக்கம், இந்த நிரந்தர பணி நீக்கம்னு சொல்கிறது, அது அந்த பணி நீக்கத்தில் இருந்தால் என்ன அளவு தொகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு தமிழ்நாடு பிழைப்பூதிய சட்டம்னு பேர். அதில் அந்த பேமெண்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் ஆக்ட்னு பேர். அதில் வந்து முதல்ல 50%, ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்கு 50% கொடுக்கணும். அதை எடுத்து வரும் 90லிருந்து 180 நாட்களுக்கு 75% கொடுக்க வேண்டும். தற்காலிக வேலை நீக்கம் செய்து 3 மாதத்திற்கு பாதி ஊதியம் கிடைக்கும். பிழைப்பூதியம் பேர் அதுக்கு. அதே போல் 180 நாட்களுக்கு மிகுந்து அந்த பிழைப்பூதியம் தொடர்பான அந்த வழக்கினில் எந்த ஒரு தீர்ப்பும் வராட்டா அவங்களுக்கு வந்து 100% வேஜஸ் கொடுக்கணும்னு இருக்குது. இது போல் 180 நாட்கள் 180 நாட்கள் 6 மாதத்தில் அந்த வழக்கு தீர்ப்புக்கு வரலைன்னா திருப்பி மீண்டும் முழு ஊதியம் கொடுக்கணும். இதெல்லாம் தற்காலிக பணி நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் தான். இது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து ஆல் ஆஃப் எ சடன் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து விட முடியாது. அதுக்கு வந்து பெண்டிங் என்கொயரி தொடரப்பட வேண்டும். ஆமாம், அதுபோல் நிரந்தர பணி நீக்கமும் உடனே செய்துவிட முடியாது. நிரந்தர பணி நீக்கத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்லேயே சர்வீஸ் ரூல்ஸ்லேயே இருக்குது. அந்த நோட்டீஸ் பீரியட் இருக்கும். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. ஒரு முன்னறிவிப்பு கொடுத்து அவர்கள் மேல் இருக்கும் புகாரை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டிய எந்த காரணத்தினால் பணி நீக்கம் செய்யப்படுகிறது. அவர்கள் மேல் ஒரு புகார் வந்தால் அந்த புகாரின் பேரில் அவர்களுடைய விளக்கத்தை கேட்கலாம். இல்லை, நிரந்தர பணி நீக்கம் செய்வதற்கு நான் சொல்றேன், நிரந்தர பணி நீக்கம் ஒருத்தர் செய்யப்படும் போது அதற்கான சூழ்நிலைகள், அவர் பணிபுரியும் அந்த கம்பெனி வந்து லாஸில் போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து பணி தொடர இயலாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். இல்லை அவரால் வந்து மிஸ்கான்டக்ட் ஏதாவது செய்திருக்கலாம், தவறு செய்திருக்கலாம், பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தவறு. அதில் வந்து அவங்க ஸ்டாண்டிங் ஆர்டரில் வந்து இந்த கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்கும். அதில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் தற்காலிக பணி நீக்கம் எந்தெந்த விகிதத்தில் செய்யப்பட வேண்டும், நிரந்தர பணி நீக்கம் எந்தெந்த காரணங்களுக்காக செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட. நிரந்தர பணி நீக்கம் இதற்கெல்லாம் செய்யலாம்னு ஏதாவது ஒரு தெளிவாக வரையறுக்கப்பட்ட பட்டியல் இருக்கா? ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. எல்லா நிறுவனங்களும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை வச்சுக்கணும். எப்படி அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களுடைய சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கோ அதுபோல் இந்த தொழிலாளர்களுக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸே அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும் எல்லா விதமாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தற்காலிக பணி நீக்கத்துக்கு எந்தெந்த காரணங்களால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படலாம். 1-2 உதாரணங்கள் சொல்ல முடியுமா? எந்த மாதிரி சூழ்நிலைகளில் தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம், எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நிரந்தர பணி நீக்கம் செய்யலாம்? தவறுகள் அவர் செய்திருந்தால், தவறுகள் சப்போஸ் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு திருட்டு நடைபெற்றிருக்கும், சரி, அந்த திருட்டு நடைபெற்றிருந்தால் அவரை வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம். அந்த திருட்டு இவர்தான் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு உத்தரவாதம், அது ஒரு எந்தவித சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டால் அப்பதான் நிரந்தர பணி நீக்கம் வரும். நிரந்தர பணி நீக்கமோ அல்லது அதற்குரிய தண்டனை, அதுக்கு வந்து சில விஷயம் வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு சிறிய தவறாக இருந்தால் அதற்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும். அப்படி தண்டனை நிரூபிக்கப்படாத பட்சத்தில் இவர் வந்து எந்த நாளிலிருந்து எந்த நாள் வரைக்கும் அந்த தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறாரோ அந்த நாளைக்கு வந்து ஃபுல் வேஜஸ் வாங்குவதற்கான தகுதி அவருக்கு, அவர் மேல் தவறில்லை என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் அவருக்கு முழு ஊதியம் கிடைக்கும். ஆமாம், இதே போல் வந்து ஒரு மேலாளரிடம் ஒரு கோபமாக பேசுவது, மிஸ்கான்டக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் பணியிடத்தில் பணிபுரிய அந்த பெண்களுக்கு தவறாக பழகுவது போன்ற அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ரொம்ப பெரிய நிறைய நிலையாணைகளில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுபோல் நிரந்தர பணி நீக்கத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் சட்டத்தை பொறுத்தவரையில ஊழியர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சட்டம் என்பதே அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கு. சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் கூட அதில் எப்படி தொழிலாளர் துறை எப்படி அதை பார்க்கணும்னா அதில் வந்து தொழிலாளர்களுக்கு பாதகமான அம்சங்கள் ஏதாவது இருக்கிறதா, அந்த பாதகமான அம்சங்கள் இருந்தால் அதை எப்படி நீக்கணும், அதை எப்படி சரி செய்யணுங்கிற பாணியில் தான் அந்த சட்டத்தோடைய திருத்தமோ ஒரு புது சட்டம் உருவாக்குவதோ
செய்யப்படும். தற்காலிக பணி நீக்கம் முதல் 90 நாட்களுக்கு 50% ஊதியம் வழங்கப் பெற வேண்டும். 90 நாட்களுக்கு மீறினால் 75% ஊதியம். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இலவச பயிற்சி. 5வது தூண் அலுவலகம், சென்னை 9451645555, கோவை 8754444667. இந்த தொழிலாளர் நல சட்ட சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது கேள்விகள், பிரச்சனைகள் இருக்கா? பொதுவாக இந்த ரோட்டோரத்தில் இருக்க டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வயசில் இருக்க அந்த சிறு வயது தொழிலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தை தொழிலாளர்கள். அது நம்ம மாநிலம் மட்டும் இல்லை, வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மாநிலத்தில் அங்கிருந்து வராங்கன்றீங்க? வட மாநிலத்தில் நம்ம நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த வழியாக சும்மா ஊரை சுற்றுற நம்ம கண்ணிலேயே அது தென்படும் போது அந்த வழியாக போகிற ஒரு லேபர் ஆஃபீஸர் கண்ணில் கூடவா அது படாது? அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்குறீங்க. இந்த துறையில் அவங்க பார்வையில் பட்டால் அதையே வந்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கையை எடுக்கலாமா? வேற யாருக்காவது இந்த குழந்தை தொழிலாளர் சம்பந்தமாக ஏதாவது அனுபவங்கள், ஏதாவது கேள்விகள் இருக்கா? குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் போடுறாங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே ஸ்கூலுக்கு புக்கு படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோட இது பேப்பர் போடுறாங்க, பால் போடுறாங்க குழந்தைங்க. இது ஒரு பகுதி நேர வேலை இல்லையா? இது வந்து முழு நேரமாக ஒரு நாள் முழுக்க பேப்பர் போடுறது இல்லை, காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அப்போ காசு பார்க்க அது செய்யலாமா கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. பகுதி நேர வேலை, பார்ட் டைம் ஜாப் வந்து குழந்தை தொழிலாளர்கள் செய்யலாமா கூடாதா? அதுக்கு ஏதாவது சட்டத்தில் இது இருக்கான்னு கேட்கலாம். குழந்தை தொழிலாளர் முறை நம்ம நாட்டில் இருந்த நிலை இன்று எப்படி இருக்கிறது? முன்னேற்றம் இருக்கிறதா, பின்னேற்றம் அடைந்திருக்கிறோமா? அதற்கான சட்டங்கள் என்ன, அதற்கான தண்டனைகள் என்ன? அதுக்கு தண்டனை, ஒரு தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் எங்கு புகார் கொடுக்க வேண்டும்? அனைவருக்கும் கல்வி திட்டம் அந்த இதில் வந்து 2003ஆம் ஆண்டு எடுத்த கணக்குப்படி 70,000 சில்லற குழந்தை தொழில்கள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இப்போ வந்து 2013 பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 மடங்கு குறைவு, 13 வெறும் 13,000 அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து அரசு எடுத்த ஒரு அருமையான நடவடிக்கைன்னு அரசை பாராட்டலாம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் தின ஒழிப்பு அப்படின்ற முறையில் அரசு முதல்வர் வந்து அறிக்கை விடுறதும் அதற்கான செய்திகள் அனுப்புறதும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலைமையாக கொண்டு மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்டு இந்த பறக்கும் படை ஸ்குவாட் அவங்கள போட்டு அமைச்சு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏறக்குறைய சில ஆயிரங்கள். குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை தடுப்பதற்கு பறக்கும் படைகள் இருக்கு. மாவட்ட ரீதியாக இவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. மாவட்ட தலைவர், மாவட்ட புகார் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொலைபேசி எண் இருக்கா? மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்டே கொடுக்கலாம். இந்த சைல்டு ஹெல்ப்லைன் 1098ன்னு ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணில் குழந்தை தொழிலாளர் பிரச்சனையும் புகார் கொடுக்கலாமா? புகார் கொடுக்கலாம். பட் வந்து இதுக்கு இம்மிடியட் சொல்யூஷன் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. குழந்தை தொழிலாளர் பற்றி விவரங்களுக்கு www.childlabor.tn.gov.in. இன்று நம்மிடையே 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்து தொழிலாளர் நலத்தில் நம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கும் பல விஷயங்களை அலசுவதற்கு உதவியாக இருந்தார்கள். அதில் 2 தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் தொழிலாளர் நலத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள். ஒருவர் லா ஃபவுண்டேஷன் என கூறப்படும் சட்ட அறக்கட்டளையை நிறுவி நடத்தி வருபவர். இந்த மூவருமே அவர்களுடைய சமுதாய அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்ட விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். உங்களில் பல பேர் உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டினீர்கள், உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். தெரியாதவர்கள் கேள்விகளை கேட்டு உங்கள் கேள்விகள் மூலமாக சிறப்பு விருந்தினர்களிடம் பதிலை வாங்கி பார்வையாளர்கள் நலனுக்காக இன்று கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் தொழிலாளர் நலம் முன்னேறுவதற்கு இன்று உங்களுடைய அர்ப்பணிப்பு மகத்தானது. உங்களுக்கும் நன்றி, உங்கள் மூவருக்கும் நன்றி. இந்த நாட்டு முன்னேற்றத்திற்கு தொழில் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று பேசினோம். இந்த தொழில் முன்னேற்றத்திற்கு தொழிலாளர் நலம் முக்கியம். இது தொழிலாளர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, இது நம் பிரச்சனை கூட. ஏனென்றால் தொழிலாளர்கள் நலமாக இருந்தால்தான் தொழில் முன்னேறும், தொழில் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும், நாடு முன்னேற்றினால்தான் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தூங்கியது போதும், விழித்தெழு தமிழா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 8754425488. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலே
செய்வதே உண்மையில் முக்தி என்றோதுவனே. இப்பணி செய்வதில் எத்தனை துன்பமும் ஏற்றிடுவேன், இது சத்தியமே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத